ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே. உனக்கு ஒரு நிலைமை அப்படி வரணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு. இந்த 200 ரூபாய் கந்து வட்டி காய்ச்சி வாங்கி இந்த சந்தோஷத்தை ஆனந்தமா கொண்டாடுறோம். டேய், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? டேய், பின்ன பல்ல காட்டாம இப்பதான்டா நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்னைக்கு நான் நம்புறேன்டா. ஏன்னா அன்னைக்கு நான் இருந்த அதே நிலைமையில இன்னைக்கு நீ. அன்னைக்கு கல்யாணமாகி எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு என்னை பார்த்து எப்படிடா சிரிச்ச? அப்படிதானே சிரிச்ச. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன்டா. சிரிடா சிரி. இப்ப அடிச்சு வாய உடைச்சனா அப்புறம் எப்படி சிரிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். டேய், நீ அட்ரா மச்சான். இன்னைக்கு நீ அடிச்சாலும் நான் சிரிச்சுக்கிட்டே தான்டா இருக்க போறேன். ஏன்னா அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலடா. அதுக்குள்ள ஆடி மாசம் வந்துருச்சுடா. எப்பதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமோ தெரியல. நான் புலம்பும் போது என்கிட்ட என்ன சொன்ன? டேய், இப்ப என்னடா ஃபர்ஸ்ட் நைட் தானே நடக்கல, வாழ்க்கையில என்ன ஃபர்ஸ்ட் நைட்டாடா முக்கியம்னு கேட்டல. இப்ப அதே கேள்வியை நான் உன்கிட்ட கேக்குறேன். இப்ப என்ன ஃபர்ஸ்ட் நைட் தானே நடக்கல, மத்தபடி ஐஷுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் என்னடா? இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு யார் சொன்னா? அதுக்கு இன்னைக்கு தானே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. இன்னும் இன்னைக்கு நைட் முடியலையே. இல்ல முடிஞ்சுட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருமா? இல்ல, நீ நடத்திட்டு வாடா. இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ ஃபர்ஸ்ட் நைட் நடத்திட்டனா நாளைக்கு காலையில நான் உன் அடிமடா. டேய் பாண்டா, அண்ணா ஃபர்ஸ்ட் நைட் நடத்திட்டு வரட்டும். நீ எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பிளாக் டீ போடுறா. என்ன சத்தியன, எப்பவுமே பிளாக் டீ 1/2 தான் கேப்பீங்க. இன்னைக்கு என்ன ஒரு டீன்னு சொல்றீங்க? அப்ப சமீரன் எனக்கு டீ வேண்டாமோ? டேய் பாண்டா, அவனுக்கு எதுக்குடா பிளாக் டீ? அவனுக்கு அங்க பாதாம் பால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குடா. நீ எனக்கு மட்டும் டீ போட்டு கொண்டு வாப்போ. ஓ அப்படியா, சரி நான் உங்களுக்கு மட்டும் போட்டு கொண்டாரேன். என்ன மச்சான், ஃபர்ஸ்ட் டைம் பாதாம் பால் நீ கலக்கிட்டு வாடா. டேய், என்ன நக்கலா? பண்ணணும் இல்லடா, நீ எனக்கு பண்ணதை நான் உனக்கு திரும்ப பண்ணணும்ல, அதானே நட்பு. மவனை எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு எனக்கு எவ்வளவு கலாச்சிருப்ப, அதுல பாதியாவது நான் உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம்? உனக்கு விளையாட்டா இருக்குல்ல, நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு எனக்கு தாண்டா தெரியும். நீ நல்லா சிரி. என்னடா டென்ஷன்? உன் கெட்டப்ப பார்த்தா நீ டென்ஷனா இருக்க மாதிரி தெரியலையே. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அங்க உன் பொண்டாட்டி ரெடியா இருக்காளோ இல்லையோ, நீ பக்காவா ரெடியா இல்லடா உட்காந்துருக்க. டேய், நீ வேற சும்மாறா. இது அந்த சிம்ரன் பண்ண வேலை. சாந்தி முகூர்த்தம் மண்ணாங்கட்டி முகூர்த்தம், நீ பட்டு வேட்டி சட்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்லி என்ன இந்த ட்ரெஸ் போட வச்சிருச்சு. நீயும் சாந்தி முகூர்த்தம் நடக்கும்னு நம்பி போட்டுட்ட. டேய், என்னடா அப்ப நடக்காதுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டியா? இல்ல, அப்ப நீ நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அடே, சாந்தி முகூர்த்தத்தை விடு, நீ பண்ணது கல்யாணம்னே அவ முதல்ல ஏத்துக்கிட்டாளான்னு தெரியல. அதுலயும் ஓலாச்சு. அவ நீ கால்ல போட்ட மெட்டியவே கழட்டி கையில கொடுத்துட்டா. தாலி எல்லாம் அவளுக்கு ஏமாத்திரண்டா. நீ வேணா வீட்டுக்கு போய் பாரு, தாலியை கழட்டி கையில வச்சிருப்பா. வாங்கிட்டு திரும்ப வந்துரு. டேய், என்னடா இப்படி சொல்ற? மெட்டியும் தாலியும் ஒன்னாடா? மெட்டிய கழட்டினா பரவாயில்ல, தாலியெல்லாம் யாராவது கழட்டுவாங்களா? அதுலயும் இந்த தாலிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு பெரிய சென்டிமெண்ட்டா. அதெல்லாம் எப்படிடா கழட்டுவாங்க? கரெக்ட் தான், தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு தாலி சென்டிமெண்ட் தான். ஆனா வாழ்தான் தமிழ்நாட்டு பொண்ணு இல்லையே. ஆமால. என்ன நோமா இல்ல? நீ வேணா போய் பாரு, நான் சொன்ன மாதிரி அவ தாலியை கழட்டி குடுக்கறாளா இல்லையான்னு பாரு. டேய், சும்மா இருடா. அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா. தமிழ்நாட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, கேரளா பொண்ணா இருந்தாலும் சரி, பொண்ணுங்கனாலே பொதுவா தாலினா சென்டிமெண்ட் தான்டா. அப்படின்னு நீ நம்பிட்டு இரு ராசா. போய் பார்த்தாதான் தெரியும் உன் ஆளு தாலியை கழட்டிட்டாளா இல்லையான்னு. டேய், அவளுக்கு என் மேல கோவம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக தாலியெல்லாம் ஒன்னும் கழட்டி இருக்க மாட்டா. கலட்டாம இருந்தா சந்தோஷம் தான்டா. சொல்ல முடியாது. நீ தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஒருவேளை தமிழ்நாட்டு பொண்ணுங்க மாதிரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்குவா. வீட்டுக்கு போய் தான் பாரு, ஒருவேளை சாந்தி முகூர்த்தம் நடந்தாலும் நடக்கலாம். டேய், இப்ப எனக்கு இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னா கூட பரவாயில்லடா. டேய், நடிக்காத, நிஜமாவே பரவாயில்லையா? அப்படி பரவாயில்லன்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் அப்படி ஓப்பனா பேசு, என்னத்துக்கு நடிக்கிற? டேய், கொஞ்சம் சும்மா இரு, என்ன பேச விடு. பேசு. இங்க என்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? அங்க போய் உன் பொண்டாட்டி கிட்ட பேசினாலாவது அவ சமாதானம் ஆவா. ஐயோ சக்தி, அவகிட்டதான் போய் என்ன பேசுறதுன்னு தெரியலடா. டேய், உனக்காடா பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கணும்? நீதான் பேசியே கவுத்துருவியே. டேய், அது காதலிக்கும் போதுடா. ஆனா இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவகிட்ட போய் அவளை பாக்குறதுக்கே பயமா இருக்குடா. கை காலெல்லாம் டைப் அடிக்குதுடா. அடிக்கணுமே, அப்புறம் அது கூட அடிக்கலனா கல்யாணம் ஆனதுக்கு என்ன மரியாதை?
டி சக்தி, நீ கையில் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் கையிலும் உன் மேல கோவமா தானே இருந்தா. எப்படிடா அவகிட்ட பேசி அவளை சமாதானம் பண்ண? எனக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியலடா. ஏதாவது ஐடியா கூடுறா. யாருக்கு? உனக்கு ஆரம்பிக்க தெரியலையா? அது சரி, அடிதடி மாதிரி பொண்டாட்டிய சமாளிக்கிறது என்ன அவ்வளவு ஈஸி நினைச்சியா? வெளியே இருக்கிற ரவுடிங்ல கூட ஈஸியா சமாளிச்சிடலாம்டா. ஆனா வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிய சமாளிக்கிறது தான்டா கஷ்டம். 50 பேர் வந்தாலும் அசால்ட்டா அடிக்கிறவன் கூட பொண்டாட்டி பக்கத்துல வந்து நின்னா பொட்டி பாம்பா அடங்கி தாண்டா ஆகணும். பொண்டாட்டிய சமாளிக்கணும்னா அதுக்கு வேற வழியே இல்ல. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பேசாம ஸ்ட்ரைட்டா போய் கால்ல விழுந்துரு. கால்ல விழணுமா? டேய், யார பார்த்து கால்ல விழ சொல்ற? இன்னை வரைக்கும் எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் யார் காலையும் பிடிச்சது இல்ல. என்னை இப்ப இவ்வளவு சமாதானம் பண்றதுக்கு நான் போய் இவ கால்ல விழணுமா? கால்ல எல்லாம் விழ முடியாது. வேணா ஏதாவது பேசி சமாதானம் பண்ணலாம், அவ்வளவுதான். பேசு, நீ விடிய விடிய பேசு. ஆனா அதுக்கு அவ அதை கேட்கணுமே. டேய், பொண்டாட்டிங்க பேசுறத நம்ம தான் கேட்கணும். ஆனா நம்ம பேசுறத அவளுக்கு கேட்கவே மாட்டாளுங்கடா. அதுலயும் அவளுக்கு கோபமா இருந்தா சொல்லவே வேண்டாம். செவிடங்காதுல சங்கூதன கதை தான். நீ வேணா போய் பேசு, இல்ல பாடு. அதை கேட்டு அவ சமாதானம் ஆயிட்டானா நீ கெத்துடா. டேய், இல்லாட்டியும் நான் கெத்துதான்டா. இப்ப என்ன என் பொண்டாட்டிய சமாதானம் பண்ணும், அவ்வளவுதானே? எப்படி சமாதானம் பண்றேன்னு மட்டும் பாடுறா. முடியுங்கிற? முடிச்சிருவேன்றேன். பட் ஹவு? அதில் நான் சக்கரவர்த்தியடா. இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சனோ, கடைசியில அந்த விதி என்ன அந்த வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். சேட்டன்கிட்ட சொன்னா இப்பவே இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிடுவான். ஆனா அமுதானியோட நிலைமைய பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அகில் குட்டியும் சேட்டனும் இந்த வீட்டுல இருந்தாதான் அமுதானி சீக்கிரமா குணமாவாங்க. இப்ப மட்டும் நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா சேட்டனும் என் கூட குழந்தையும் கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வந்துருவான். அம்மாச்சி வேற அமுதானி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் குணமாயிட்டு வரதா சொன்னாங்க. இப்ப சேட்டனும் அகில் குட்டியும் இங்கிருந்து வந்துட்டா அவங்க அப்புறம் குணமாகாமையே போயிடுவாங்க. என்னால பாவம் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் இந்த வீட்டுல இருக்கேன்னு சொன்னாதான் சேட்டனும் இந்த வீட்டுல இருப்பான். பாவம் அமுதானி குணமாகிற வேற எங்கிலும் சேட்டனும் அகில் குட்டியும் இந்த வீட்டுல தான் இருக்கணும். அவங்க இந்த வீட்டுல இருக்கணும்னா அதுக்கு ஞானும் இந்த வீட்டுல தான் இருக்கணும். என் கோவம் அவன் மேல மட்டும்தான், இந்த வீட்டுல உள்ள யார் மேலேயும் இல்ல. அவன் என் வாழ்க்கையில பண்ண விஷயத்துக்கு நான் அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஆனா இந்த வீட்டுல உள்ள யாருக்கும் நான் தண்டனை கொடுக்க கூடாது. அமுதானி குணமாகிற வேற இந்த வீட்டுல இருக்கலாம். எப்படியும் அமுதானி குணமாகிற வேற தான் சேட்டனும் இந்த வீட்டுல இருப்பான். அமுதானி குணமானதுக்கு அப்புறம் சேட்டு இந்த வீட்டுல இருக்க மாட்டான். அண்ணியும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு நம்ம பழைய வீட்டுக்கு போயிடுவான். அப்ப நம்மளும் சேட்டனோட சேட்டன் வீட்டுக்கே போயிடலாம். அது வேற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீட்டுல இருக்கலாம். நம்மளால பாவம் இந்த வீட்டுல இருக்கிற யாரோட நிம்மதியும் கிடக்கூடாது, யார் மனசையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது. எனக்கும் அவனுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனை இந்த வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியவும் கூடாது. தெரிஞ்ச பாவம் எல்லாரும் வருத்தப்படுவாங்க. இந்த வீட்டில் நம்ம இருக்கிற வேற யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம இருந்துட்டு போயிடலாம். இந்த பால் சம்பு. பாலோ? எனக்கு பாலெல்லாம் வேண்டாம் மச்சி. இது பால் வேண்டாமா? உனக்கு யாரு பால் கொடுத்தது? இந்த பால் சம்பத்துக்கு சின்ன ரூமுக்கு போ. அம்மாச்சி எந்தினா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் இங்க உங்க கூடயே இருந்துக்கிறேன். ஏடி என் கூட இருக்கியா? ஏன் ஐசு கண்ணே, என் கூட இருக்கிறதுக்காகவா உனக்கு புடவை கட்டி விட்டு பூ வச்சு விட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி விட்டேன்? என்ன ஐசு கண்ணி நீ இந்த நந்தகுட்டி கேள்வி கேட்கும் பத்தியா? அந்த மாதிரி ஒண்ணுமே புரியாத மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு கிடக்க. இன்னைக்கு சின்னவனுக்கு உனக்கு கல்யாணம் முடிச்சு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. சின்னவன் ரூமுக்கு போன்னு சொன்னா இங்க என் கூட இருக்க அப்படி சொல்லிட்டு கிடக்க. ஐயோ, இந்த அம்மாச்சி என்ன அவன் ரூமுக்கு அனுப்பாம விட மாட்டாங்க போல. என்ன வீட்டுல எல்லாரும் கோவமா இருக்காங்களே, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையான்னு யோசிக்கிறியாக்கு? கோவமா இருக்கிறவங்க கோவமா இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க இன்னைக்கு கோவமா இருப்பாங்க, நாளைக்கு சரியாயிடுவாங்க. அதுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நம்ம நடத்தாம விட முடியுமாக்கு? கல்யாணம் தான் ஒரு முறை இல்லாம இந்த சின்னவன் எல்லா விஷயத்திலயும் விளையாடுறப்பல கல்யாணத்தையும் விளையாடுத்தனமா உன் கழுத்துல தாலி கட்டி கூட்டியாந்துட்டா. அதுக்குன்னு அடுத்து நடக்கிற விஷயத்தையெல்லாம் முறைப்படி நடத்தாம இருக்க முடியுமாங்கன்னு? அவன் விளையாடுத்தனமா கல்யாணம் பண்ணினாலும் 12 தானே கல்யாணம் இல்லடாயிடுமா? அப்புறம் கல்யாணம்ங்கிறது கழுத்துல கட்டுற தாலி
ஐயோ இந்த அம்மாச்சி வேற சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? ஐயோ ஒரு வேகத்துல வந்துட்டோம். ஆனா இப்போ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. இவ வேற அந்த பக்கம் திரும்பி நிக்கிறா, இந்த பக்கம் திரும்பி நின்னாலாவது கோவமா இருக்காளா இல்ல நார்மலா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். இப்போ இவ கோவமா இருக்காளா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல ஒருவேளை கோவமா இருந்தா இவ நம்ம ரூம்க்கே வந்திருக்க மாட்டாளே. புடவையெல்லாம் கட்டி ரெடியாகி வந்து நிக்கிறானா, அப்போ நம்ம மேல கோவம் போயிடுச்சோ? சரி நீ கோவம் போனாலும் போகலனாலும் இவளை நம்ம தான் சமாதானம் பண்ணியாகணும். பேசி பார்ப்போம். ஐஷு என்ன திரும்ப மாட்டேங்கிறா? ஐஷு நான் உன் கழுத்துல தாலி கட்டினதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போகாம இப்போ இங்க என் ரூம்ல இருக்கன்னா அது எனக்காகவும் என் வீட்டுல உள்ளவங்களுக்காகவும் தான்னு நான் நினைக்கிறேன். சரி எனக்காக இல்லைனாலும் என் வீட்டுல உள்ளவங்களுக்காக நீ இருக்கன்னு நினைக்கிறேன். உனக்கு கோவம் என் மேல தானே ஐஷு. உனக்கு என் மேல கோவம் போகணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் அதை பண்றேன். இல்ல கோவம் இருக்குன்னா என்னை எவ்வளவு வேணா திட்டு, இல்ல 2 அடி கூட அடிச்சுக்க. ஆனா இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஐஷு. இதுக்கு மேலயும் நீ என் மேல கோவப்பட்டுட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆனா அதுக்குன்னு உடனே சமாதானமாகி நீ என் கூட இப்பவே வாழ ஆரம்பிக்கணும்னு நான் கேட்க மாட்டேன். உனக்கு எப்ப என் மேல கோவம் போகுதோ, எப்ப என்னை ஏத்துக்கணும்னு தோணுதோ அப்ப சொல்லு, அப்ப நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் நான் உன்னை எந்த விதத்திலயுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஐஷு. ஆனா இப்படி என் மேல கோவப்பட்டுட்டு என் கூட பேசாம மட்டும் இருக்காது ஐஷு. நீ நல்லா கூட பேச வேண்டாம், முன்னாடி என்ன திட்டுவியே அந்த மாதிரி திட்டிட்டு என் கூட பேசிட்டு அது போதும் ஐஷு. ஆனா பேசாம இப்படி மௌனமா மட்டும் இருக்காது ஐஷு. என்ன திட்டாவது என் கூட பேச ஐஷு ப்ளீஸ். என்ன இவ்வளோ நேரம் மூச்சை பிடிச்சி பேசினதுக்கு எதுவுமே சொல்லாம நிக்கிறா? ஒருவேளை சக்தி சொன்ன மாதிரி செவிடுங்காதுல சங்கூதன கதை தானோ? இல்ல இதுக்கு மேல பேச்செல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. டைரக்டா களத்துல இறங்கிட வேண்டியதுதான். ஐயோ கிட்ட போகவே பயமா இருக்கே. அப்புறம் எப்படிடா களத்துல இறங்குவ? டேய் பயந்தாலாம் வேலைக்கு ஆகாதுடா. அவ யாரு? இப்போ உன் பொண்டாட்டி. முன்னாடி மாதிரி கோவப்பட்டுட்டு கையை உதறி விட்டு போற மாதிரி இப்ப அவளால போக முடியுமா? அவளே போகணும்னு நினைச்சாலும் போக முடியாதுடா. ஏன்னா ரூம் தான் லாக் பண்ணிட்டோமே. சரி இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமையா அவ வந்து இங்க நின்னுக்கிட்டு இருக்கா? ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணிருக்கு. அவ வேற புடவையெல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவளுக்கே தெரியும்ல. தெரிஞ்சிருந்தும் நம்ம ரூமுக்கு வந்திருக்கான்னா அப்போ அவளுக்கும் அதுக்கு சம்மதம்ன்றனால தானே வந்திருக்கா. இல்ல ஒருவேளை அவளுக்கு சம்மதம் இல்லைன்னா அவ நம்ம ரூமுக்கு வந்திருப்பாளா? அப்படியெல்லாம் ஒன்னும் பயந்து போய் வர்ற ஆள் இல்லையே. அவ அண்ணன் கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி இந்நேரத்துக்கு வீட்டை விட்டே போயிருப்பாளே. அப்போ அவளுக்கும் சம்மதம்னு தானே அர்த்தம். ஒருவேளை சக்தி சொன்ன மாதிரி தாலி கட்டினதும் தமிழ்நாட்டு பொண்ணுங்க மாதிரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு தாலிக்கு மரியாதை கொடுத்து நம்மள ஏத்துக்கிட்டாலோ? டேய் ஏத்துக்கிட்டாலா இல்லையான்னு பக்கத்துல போனா தானடா தெரியும். போலாங்கிறியா? சரி போய் தான் பாப்போம். தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கள ஏய் நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. என்னை ஏத்துக்கிட்டியா இல்லையான்னு ஏதாவது சொல்ல ஐஷு. சொல்லக்கூட வேணாம், உன் பார்வையே போதும் ஐஷு. உனக்கு இதுக்கு சம்மதமா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்குவேன். என்னதான் உனக்கு என் மேல கோவம் இருந்தாலும் நான் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் உன்னால என்னை விட்டு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட உனக்கு என்ன வேண்டான்னா இதுக்கு சம்மதம் இல்லைன்னா நீ என் கையை தட்டி விட்டுட்டு இங்கிருந்து போயிருப்ப. நான் இப்படி பிடிச்சதுக்கு அப்புறமும் நீ என் கையை தட்டி விடாம நிக்கிறேன்னா அப்போ உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன வெக்கமா இருக்கா? சரி உன் மௌனத்தை சம்மதமா எடுத்துக்கிட்டு நம்ம சாந்தி முகூர்த்தத்தை ஆரம்பிக்கலாமா? என்னடா இப்பதான் கோவம் போற வரைக்கும் எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொன்னானே, இப்போ சாந்தி முகூர்த்தத்தை ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறானேன்னு பாக்குறியா? ஏன்னா இப்பதான் உனக்கு என் மேல கோவம் போயிடுச்சே. உனக்கு என் மேல கோவம் இருந்திருந்தா நான் பிடிச்சதுக்கு இந்நேரத்துக்கு பலார்னு என் கன்னத்துல ஒரு அறை விட்டுருப்பியே. எனக்கு தெரியும் மின்னல், என்னதான் கோவம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற காதல் இல்லைன்னு ஆயிடுமா? அதுலயும் இப்படி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி 2 பேரும் தனியா இவ்வளோ பக்கத்துல நிற்கும் போது காதலுக்கு முன்னாடி கோவம் எல்லாம் நிக்க முடியுமா? என்னாலையும் முடியல மின்னல். நானும் எவ்வளவுதான் கண்ட்ரோலா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது.
இப்பதான் நீயே சம்மதிச்சிட்டியே, இனி என்ன நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்புறம் எனக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னலாம் தெரியல. இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? சாரி, எனக்கே தெரியல, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? சரி, உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஆரம்பிக்கிறேன். ஏதாவது முன்ன பின்ன இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்போ ஆரம்பிக்கலாமா? அதிகாலையில் பாரடி கட்டில் காணாமல் போகும்படி. ஐயோ, நினைச்சு பார்க்கும்போதே ஜிவ்வுன்னு இருக்கே. நடந்தா எப்படி இருக்கும்? ஆனா நடக்குமா? என்ன இவன் பாத்திமா நாட்ட கதவுக்கு வெளிய நின்னுகிட்டு இருக்கான்? சரி சின்னவனே, என்னலே மணியாவது உள்ள போய் இன்னத்துக்கு சாந்தி முகூர்த்தத்தை கொண்டாடிக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா இந்த கதவுக்கு வெளிய பாத்திமா நாட்ட நின்னுட்டு என்னலே பேந்து முடிச்சிட்டு கிடக்க? ஐயோ சிம்ரன், உள்ள போகவே பயமா இருக்கு சிம்ரன். பயமா இருக்கா? என்னலே சொல்லுற? சாந்தி முகூர்த்தம் மட்டும் சொன்னா மாப்பிள்ளை உள்ள கட்டில மேல கால போட்டு உட்கார்ந்திருப்பாரு. பொண்ணுதான் பால் சம்பு எடுத்துக்கிட்டு உள்ள போறதுக்கு பயப்படுவாங்க. நீ என்னலே உன் பொண்டாட்டி உள்ள இருக்கா, நீ உள்ள போக பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயய்யய்யய்ய, ஆம்பளைகளுக்கு உண்டான மரியாதை இருக்காதுலே, மரியாதைக்கு உள்ள போலே. ஐயோ சிம்ரன், கொஞ்சம் சும்மாரு சிம்ரன். நீ வேற நிலவரம் தெரியாம பேசாத. நார்மலா எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கும் கல்யாணம் நடந்திருந்தா நானும் கெத்தா கட்டில் மேல கால் போட்டு தான் உட்காந்துருப்பேன். ஆனா நான் பண்ணது அப்படியா? இப்போ நான் தாலி கட்டினதுக்கே அவகிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் எனக்கு தெரியல. இதுல வேற சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு நீ வேற என்னெல்லாமோ தேவையில்லாம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. இப்ப அவளுக்கு இதுக்கெல்லாம் சம்மதமா? அவ என்னை ஏத்துக்கிட்டாளா இல்லையா, இல்ல கோவமா இருக்காளா? எதுவுமே எனக்கு தெரியல. உள்ள போகவே பயமா இருக்கு சிம்ரன். அட இம்புட்டு தானாக்கு, இதுக்கு தான் பயந்து போய் வாட்ச்மேன் நாட்ட வெளிய நிக்கியா? இப்போ என்ன அந்த பிள்ளை நீ தாலி கட்டதுக்கு கோவமா இருக்கா, இல்ல இதுக்கெல்லாம் இதுக்கு சம்மதமா இல்லையான்னு உனக்கு தெரியணும் அம்புட்டு தானே? ஏலே கிறுக்கு பயலே, சம்மதம் இல்லாமையாலே அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு தயாராகி ஒரு ரூமுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கா? அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஏலே கிறுக்கு பயலே, அதான் அந்த பிள்ளைக்கு கோவம் இல்ல, எல்லாத்துக்கும் சம்மதமா ரூம்ல உட்கார்ந்திருக்கான்னு சொல்றேன்ல. இன்னும் என்னல இங்க வெளிய நின்னு ஆனா அவனா படிச்சிட்டு கிடக்க? மரியாதையா உள்ள போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருலே. சிம்ரன், நிஜமாவே அவளுக்கு என் மேல கோவம் இல்லையா சிம்ரன்? ஐயோ என்னம்மா இவன், அவன் முதராத்திரி அன்னைக்கு ஒரு நிமிஷத்து கூட வீணாக கூடாதுன்னு நினைப்பாவோ. இந்த பையன் வெளிய நின்று 1008 கேள்வி கேட்டு நேரத்தை போக்கிட்டு கிடக்கான். சரி, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை என்ன பாடுபட போதோ தெரியலலே. யாரே கோவம் இருக்கா இல்லையான்னு நீ உள்ள போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்க நின்னு நேரத்தை போக்காம முதல்ல உள்ள போலே. ஐயோ இவன் என்னம்மா இப்படி இருக்கா? இனி இவன் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பானோ இல்ல அந்த பிள்ளை இவனுக்கு சொல்லி கொடுக்கணுமா தெரியலையம்மா. எது எப்படியோ இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா சேர்த்தான். சிம்ரன் சொல்ற மாதிரி அவளுக்கு என் மேல கோவம் இருந்திருந்தா அவ ரூம்க்கே வந்திருக்க மாட்டாளே. அப்பனா கனவுல நடந்தது நிஜத்துல நடக்கும் போலயே. ஐயோ, அது மட்டும் நடந்துருச்சுன்னா, டே சக்தி என்னடா சொன்ன? இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் நைட்டை நடத்திட்டேன்னா நாளையில இருந்து நீ என் அடிமையா? மவனே, இனி எப்பவுமே நீ எனக்கு அடிமை தான்டா. இன்னைக்கு நைட்டு நான் ஃபர்ஸ்ட் நைட்டை முடிக்கிறேன், நாளைக்கு நீ ஷாக் ஆவறதுக்கு ரெடியா இருடா. ஆண்டவன் படைச்சான், எதுக்கு கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்.